சிவா வந்து சாப்பிட்டு போப்பா. இதோ வரேன். வணக்கம் லட்டு சிங் சார். இந்த கைதியை நாங்கள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க போலீஸ் வேன்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால எங்க வண்டியில ரொம்ப தூரம் போகவும் முடியாது. எங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இப்பதான் ஆர்டர் வந்துச்சு. இன்னைக்கு நைட்டு இவனை நீங்க உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கணும். இவனுடைய பேரு யோதா சிங். நாளைக்கு வரைக்கும் இவன் உங்களுடைய கெஸ்ட், சரிங்களா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம்ங்க. ஆயா ஏ கான்ஸ்டபிள், விருந்தாளிய உள்ள கூட்டிட்டு போயா. ஏ சிங்கே, லாக்கப் குள்ள போயா. நைட்டு நல்லா தூக்கம் வரும். சரியா? போயா. யோதா சிங், இந்த லட்டு சிங் கையில இருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சு கூட பாத்துறாத. நீ வெளியூர் ஆளுங்கிறதுனால உங்ககிட்ட ஒரு வரலாறு சொல்றேன் கேட்டுக்க. 10-20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கூட அங்க இருந்து தப்பிச்சு போக யோசிப்பான். ஏன்னா அந்த இடத்துக்கு லட்டு சிங் வருவாரு, லவக்குன்னு புடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டுருவாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு பயம் இருக்கிறதுனாலதான் எங்க ஊர்ல இது வரைக்கும் எந்த தப்புமே நடந்ததில்ல. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜெயிலையும் இந்த யோதா சிங்க அடைச்சு வைக்க முடியாது. லாக்கப்புள்ளேயே சுரங்கத்தை தோண்டிட்டாயா. பெருச்சாலைக்கு பிறந்தவனா இருப்பான் போல இருக்கு. தரையை எப்படி நோண்டி வச்சிருக்கான் பாரு. சீக்கிரம் போயா. சார் இந்த சுரங்கம் பாதி தான் சார் தோண்டி இருக்குது. இதுல அவன் எப்படி சார் தப்பிச்சிருப்பான்? தப்பிச்சு ஓடிட போறான். முடியாவன கண்ணு வேற தெரியல. முடியா தப்பிக்க முடியாது. யோ என்ன ஏயா பிடிக்கிற? அவனை புடி. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதியா. இப்ப நீங்க வெளியே வரணும்னா நான் தோண்டின பாதி குழியில இருந்து மீதிய நீங்க தோண்டி வெளியே வாங்க. போலீஸோட வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸே லாக்அப்ல இருந்து எஸ்கேப் ஆக போற இந்த கதை. என்னையா பண்ற? எங்களை முதல்ல வெளியே விடியா. யோ இதெல்லாம் தப்பு. யோ போலீஸே, எந்த கைதியாவது புடிச்சு போட்ட போலீஸை திரும்ப திறந்து விடுவானா? அந்த தப்ப இந்த யோதா சிங்கம் பண்ண மாட்டான். வட்டத்தல சிவா, கொஞ்சம் நிறுத்து சிவா. எப்ப பார்த்தாலும் உன் சைக்கிளை சரி பண்ணிக்கிட்டே இருக்க. கொஞ்சம் வெளியே போய் சுத்தலாவா? சிவா, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாயா. ஓகே ஓகே சார், நான் வரேன். 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீங்க எல்லா இடத்துலயும் இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவன் ஹைட், வெயிட், அடையாளத்தை சொல்லி யார் வந்தாலும் அவனை புடிச்சு வைக்க சொல்லுங்க. இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகவே முடியாது. ஓகே டன். ஓகே சார், வாங்க. ஒரு கைதி ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா? என்ன சார்? முதல்ல உன்னை செக் பண்ணாதான் இங்க இருந்து நீ போக முடியும். புரியுதா? கான்ஸ்டபிள், ஒருத்தரையும் விட்டுறாத. அப்படியே நிக்கணும். என்ன பாக்கெட்ல மூஞ்ச காத்தே. சீக்கிரம் போய் அந்த அம்மா செக் பண்ணணும். சார் டைம் ஆச்சு, விட்டுருங்க சார். ஓல்டு மேன் மாதிரி வேஷம் போட்டு வந்தா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சியால? கலட்டியா விக்க கலட்டு. யாருக்கிட்ட வேஷத்தை போடுற? முதல்ல விக்க கலட்டியா. ஐயோ வரமாட்டேங்குது. அப்படி என்னையா கம்ப போட்டு இதை நானும் விட மாட்டேன். விக்க கலட்டாம நானும் விட மாட்டேன். உன்னோட இந்த மேக்கப்பை காமிக்காம விட மாட்டேன். விக்க கான்ஸ்டபிள், இந்த ஆளுடைய மீச தலையெல்லாம் ஒரிஜினல் தான்ல. தாடியும் மீச மட்டும் இல்லையா, இந்த குச்சியும் ஒரிஜினல் தான். இப்ப பாரு என்ன மன்னிச்சு விட்டுருங்க. அந்த ட்ரிபிள்எக்ஸ் ஆளு யாருன்னு பாரியா. அவனை செக் பண்ணணும். ஏய் வாங்க. ஐ சிவா, வந்துட்டு தம்பி, செக் பண்ணிக்குங்க. மறுபடியும் போட்டா
நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவனை பிடிச்சிட்டு வந்துடுறேன். இன்னும் வேகமா வண்டியை ஓட்டு. இப்படி போனா அவன் சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடுவான். எங்க ஊர்ல கூட ஒரு தடவை இப்படித்தான் நடந்தது தெரியுமா? அப்ப நான் சைக்கிள் ஓட்டின ஸ்டைல பார்த்து எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. அப்ப நீயே ஓட்டு, நான் உட்காந்துட்டு வரேன். என் வாயில வாஸ்து சரியில்லை. வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. சரி வா, நீயே வந்து சைக்கிள்ல ஓட்டு. சும்மா பேசினா இப்படித்தான் பேசினல, வந்து சைக்கிள் ஓட்டிக்காமே. இப்போ உங்களை எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்குறேன். எப்படி வந்தா? சின்ன பையா, ஆமா உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னத்துக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்துனுக்குற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, அதே என் பேரு சிவா. அப்படின்னா என் பேரையும் கேட்டுக்கோ, யோதா சிங். என்கிட்ட சண்டை போட்டு இது வரைக்கும் யாரும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லடா கண்ணு. என் முன்னாடி நீ சின்ன பையன், ஓடியப்பா. சிவா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? உன்னுடைய கண்ணுலயே அந்த பவுடரை தூவிட்டானா? இவன் பவுடர் இல்லாம சண்டையே போட மாட்டான் போல இருக்கு. இல்ல பவுடர் மண்டையா? ஏய் ஏய் லட்டு சிங் சார், இந்த யோதா சிங் தப்பிச்சு எங்க போயிட போறாரு? நம்ம ஊரை தாண்டி போக முடியாது. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் தான் தங்கியிருக்க போறாரு. எல்லா ஹோட்டல்ஸ்லயும் உடனே அவரை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. முக்கியமா அது கூடவே அவரோட போட்டோவையும் அனுப்புங்க. ஓகே சார், ஓகே சிவா. ஹலோ, பெருசு சார் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க சார். சரி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? முதல்ல ஒன்ன செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவோம். சார் பாக்கெட் போட்டேன். அந்த யோதா சிங் சரியான சீட்டர். மூஞ்சில கரெக்டா பவுடர் அடிச்சு சண்டை போடுறதுல சரியான எக்ஸ்பர்ட்டா இருக்கான். அவனை அடிச்சு ஜெயிக்கணும்னா நம்ம கண்ணை கட்டிட்டு சண்டை போட முயற்சி பண்ணணும். அதுக்கும் நான் இங்கதான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். என்ன சொல்றீங்க? நீ பிராக்டிஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவன் ஊருக்கே ஓடிடுவான். லட்டு சிங் சார் இந்த ஊரையே அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அவனால எஸ்கேப்பே ஆக முடியாது. இவ்வளவுதானா? கண்ணை கட்டிட்டு சண்டை போடுறதுல ரொம்ப ஈஸியான விஷயம்ப்பா. இதே மாதிரி தான் எங்களோட கிராமத்துல ஒரு தடவை ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அப்ப நான் கண்ணை கட்டிட்டு சண்டையை போட்டு பட்டையை கிளப்பிட்டேன். எல்லாரும் என்ன எவ்வளவு பாராட்டினாங்க தெரியுமா? அத நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் சிவா. காத்துல எல்லா சத்தத்தையுமே நம்ம ஃபீல் பண்ணணும். ஒரு தடவை நீ அதை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் சிவா அது பண்றானே இல்லைன்னு பாப்போம். ஓகே ஆதி, இந்த வாய்க்கு பட்சிக்கோ.
ஏய் யாரு யாரங்க இல்ல நில்லு இல்ல நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது நில்லுன்னு சொல்றல இல்ல நீ நிக்க போறியா இல்லையா அட அதுக்குள்ள எங்கயா போனா எங்க போனா அவன் இது யோதா சிங்காச்சி ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த கைதி தானே? பாபா அந்த போலீஸ் எப்ப என்ன தேடுறது நிறுத்தினாங்களோ அப்பதான் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவேன். உங்க வீட்டுக்குள்ள நான் இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உடனே சிவாக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். ஏதாவது இருக்குமே. இதான். இங்க பாருமா மேடம், இந்த பாப்பா என் கூடவே தான் இருக்கும். அப்புறம் நீங்க வெளியே போலாம் உள்ள வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். வேலைக்கு எனக்கும் சோறு வேணும். அதுக்காக உன் பொண்ணு அவங்கிட்ட விட்டுவன்னு நினைச்சிக்காத. நாம நீங்க போலீஸ் கிட்ட போனாலும் இல்ல இந்த விஷயத்த யார்கிட்ட சொன்னாலும் உன் பொண்ணோட கதை. இல்ல நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல மாட்டேன். நீங்க இவ்வளவு எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹலோ சிவா. ஆண்டி ரேவா எங்க? இன்னைக்கே அவ பிராக்டிஸ்க்கு வரவே இல்ல. அவளுக்கு ஜுரம் அடிக்குதுப்பா. ஆனா நீ பார்க்க வர வேண்டாம். டாக்டர் அவளை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஆண்டி, அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. பாய் ஆண்டி. பாய்ப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டுல சோறு இருந்தா கொஞ்சம் சூடா கொண்டு வா. சீக்கிரம் போ. நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீட்டுல வேற யாரும் இல்லல்ல. இவங்க அப்பா வேலை விஷயமா 4 நாள் வெளியூர் போயிருக்காரு. ஹலோ ஆண்டி, ரேவா எப்படி இருக்கா? அவ மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காமா. என்னங்க பிடிங்க. இல்ல போடுங்க. ஹலோ ஆண்டி, ரேவா எப்படி இருக்கா? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசலாமா? சாரி சிவா, அவளுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. அவளால பேச முடியாது. பை, குட் நைட். வித்தியாசமா இருக்கே. ஆண்டி என்கிட்ட எப்பவுமே இந்த மாதிரி பேசினது இல்லையே. ஓகே ஆர்டியூடி, டென்னிஸ் பால போடுங்க. ஐ அம் ரெடி. ஐயோ, இப்ப நான் யோதா சிங் கூட சண்டை போட ரெடியா இருக்கேன். நான் ரேவா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏன்டா அவன்
போன் அட்டெண்ட் பண்ணி பேசாத வரைக்கும் அவன் டெய்லி கால் பண்ணிட்டே தான் இருப்பான். அப்படியா? ஹலோ சிவா. ரேவா? சாரிப்பா, என்னால உன்கிட்ட பேச முடியல. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. சரி, நீ ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டல? நான் உன்னை 1 வீக் அப்புறம் வந்து பாக்குறேன். அடி, நீ என்னப்பா இப்படி பயப்படுற? என்னமோ அந்த கைதி எங்க வீட்டுல வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி. அவர் இந்நேரம் தப்பிச்சிருப்பாருப்பா. நீ நினைச்சா அவர் எங்க வீட்டுல இருப்பாருன்னு நினைச்சியா? அவர்கிட்ட மக்களை பயமுறுத்துற மாதிரி எந்த ஒரு வெப்பனும் இல்ல. இருந்தாலும் அதிகபட்சம் பட்டர் நைஃப் இல்ல ஃப்ரூட் நைஃப் இருக்கலாம். அத பத்தி யாராவது பயப்படுவாங்களா? சரி சரி, நாம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய் சிவா. ஓகே, பாய் ரேவா. அங்க ஏதோ தப்பு நடக்குது. எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டியான்னு ரேவா என்கிட்ட கேக்குறா. எனக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸாமும் கிடையாது. அந்த யோதா சிங்க பத்தி ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா அவளே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா யோதா சிங் அவங்க வீட்டுல தான் இருப்பானோ. அவ என்கிட்ட கோட் வேர்ட்ல சொன்னதை வச்சு பார்த்தா அவங்கிட்ட பட்டர் நைஃபோ இல்ல ஃப்ரூட் நைஃபோ இருக்கலாம். எனக்கு என்னமோ யோதா சிங் ரேவா வீட்டுல இருக்கான்னு தான் தோணுது. லட்டு சிங் சார் கிட்ட உடனே சொல்லி ஆகணும். இங்கே தான் உட்காந்து நிற்கணும். ரேவா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவளோட ரூம்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. யோதா சிங் இப்பதான் கீழே வந்துகிட்டு இருக்கா. நம்ம பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே நடக்கணும். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஓகே சிவா, குட் லக். அவன் கேக்குறல. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. வந்துரு, ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்துரு. 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்துருங்க. தைரியம் இருந்தா நீ திரும்ப வா, எங்களை வந்து பிடிச்சுக்கோ. பத்தி பேசாம சீக்கிரம் ஓடுங்க. எனக்கு தெரியும் சிவா, நீ நிச்சயமா எங்களை காப்பாத்த வருவேன்னு. அந்த பாப்பா உங்ககிட்ட தான் போன்ல அவ்வளவு நேரம் பேசினுச்சா? நான் இருக்கிறத சொல்லிட்டல. பரவாயில்ல, இன்னைக்கு இந்த சின்ன பையனை காலி பண்ணிட்டு நான் யாருன்றத காட்டுறேன். அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க. நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷிவா, என்னோட பேரு ஷிவா. இந்த மாதிரி சிவா தயாரா தான் இருக்கான். சிவா, நீ ஃபைட் பண்ணுப்பா. நான் லட்டு சிங் சாரை கூப்பிடுறேன். அவர் எப்பவும் போல லேட்டா வரட்டும்.
சோம்பேறித்தனமா வந்துட்டு இருக்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போடா. முடியல, இந்த பையன் இல்லாத இடமா கூட்டிட்டு போடா. இந்த காலத்து பசங்க என்னத்தை தின்றானுங்கன்னே தெரியலப்பா. என்ன பொலந்துட்டானே. என்ன அடி இது வரைக்கும் நான் வாங்கந்தே இல்லப்பா. அம்மா, இன்னும் சண்டை போடணுமா அங்கிள் இல்ல முடிச்சுக்கலாமா? என்னது சண்டையா? தம்பி, நான் இந்த ஊரே இல்லப்பா, என்னை விட்டுட்டு. தேங்க்யூ சிவா. இனிமே இவனுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, டைரக்டா சென்ட்ரல் ஜெயிலே தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அங்க நடக்கும் பாரு சாருக்கு ட்ரீட்மெண்ட்.